மக்கள் பெதர்மன் வானிலை அறிக்கை 2 நிமிட வானிலை அறிக்கை. குறிப்பாக இன்று முதல் கோடை மழையானது தொடங்க உள்ளது. தமிழ்நாடு மற்றும் கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இன்று முதல் கோடை மழையானது படிப்படியாக தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக இந்த வறட்சி கூடிய பகுதிகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பெரும்பாலான இடங்களில் கடந்த 2-3 மாதங்களில் கடுமையான வறட்சி மற்றும் அதற்கு அடுத்தபடியாக கரூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் ஒரு வறட்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தற்போது அங்கேயும் மழைப்பொழிவானது தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். நேற்று ஈரோடு மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழையானது பெய்துள்ளது. இந்த கடுமையான வறட்சி பகுதியில் ஆலங்கட்டி மழை அதிக பதிவாகிறதுக்கு என்ன காரணம்? அதிகப்படியான ஹீட், அதாவது ஹீட் வேவ்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பதிவாகிறப்ப ஆலங்கட்டி மழையானது உருவாகக்கூடும். ஒரு இடத்துல லோ ப்ரெஷர் ஏரியா உருவாகி அந்த இடத்துல ஆலங்கட்டி மழை பதிவாகும். அதேபோல் எந்தெந்த மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புள்ளதுன்னா, குறிப்பாக கரூரில் பதிவாகலாம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் போன்ற பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி, இந்த குற்றாலம் அருவி மற்றும் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், உடுமலைப்பேட்டை மலைப்பகுதிகள், திருமூர்த்தி அணை பகுதிகள் போன்ற பகுதிகளில் ஒரு கனத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், ஈரோடு போன்ற பகுதியில் ஒதுக்கி காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளுக்கு ஒதுக்கி மாவட்டத்தில், மாநகரத்தில் பெய்யலாம், கிராமத்தில் ஒதுக்கலாம். அப்படி மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இதில் என்னென்னா, ஆலங்கட்டி மழை பதிவாக அதிக வாய்ப்புகள் உள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கக்கூடும். மாலை இரவு நேரங்களில் இந்த மழைப்பொழிவானது தொடங்கக்கூடும். மாலை 4 மணி முதல் ஒரு இரவு 10 மணிக்குள் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள. இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும், மழையும் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், திருச்சி மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள், குறிப்பாக பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.